గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద சேஷவாகனனே கோவிந்தா கோவிந்தா ஆனந்த நிலையவாசனே கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இன்று தெலுங்கு கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு நாகுல சௌத்தி என்னும் நாக சதுர்த்தியை முன்னிட்டு வஜ்ரமகுடதர கோவிந்த தெலுங்கு கார்த்திகை மாதம் நாக சதுர்த்தியை முன்னிட்டு இன்று எம்பெருமானை பெரிய சேஷ வாகனத்திலே தாங்கிக் கொண்டு நாம் சேவிக்க உள்ளோம். ஆனந்த நிலைய வாசனே கோவிந்தா கோவிந்தா என்று. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். அப்படி திருமலை அப்பனுடைய அந்த திருக்கோவிலிலே இதோ இப்பொழுது நாம் பெரிய சேஷ வாகனத்திலே எம்பெருமான் அதிரோகித்து இந்த நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த பெரிய சேஷ வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. இதோ இந்த நாக சதுர்த்தியை முன்னிட்டு திருமலையிலிருந்து பகவான் அந்த பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து மாடவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதலில் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கு முதலில் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்கிறார்கள். அதேபோல் பக்தர்கள் அந்த எம்பெருமானை இதோ பெரிய சேஷ வாகனத்திலே தன்னுடைய ஸ்ரீதேவி பூதேவியுடன் உலா வருவதை திருமாட வீதிகளிலே நாம் செவிக்க உள்ளோம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்
தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். எப்படி என்றால், நமக்கு எப்பொழுது நேரம் காலம் கிடைக்கிறதோ அப்பொழுது பகவானுக்கு சேவை செய்து அவனுடைய கருணா கடாட்சத்தை பெற வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதுபோலத்தான் இன்று நாக சதுர்த்தியை முன்னிட்டு அந்த பெரிய சேஷ வாகனத்திலே எம்பெருமானை அதிரோகித்து கொண்டு திருமாட வீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார் அந்த சேஷனான ஆதிசேஷன் என்கின்ற பெரிய சேஷ வாகனம். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்கினங்கள் கூட அந்த பகவானுக்கு சேவைகள் செய்து கைங்கரியங்கள் செய்து அனுகிரகத்தை பெற்று அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற்று கொண்டிருக்கிறது. அதே போல்தான் நாமும் இன்று அந்த எம்பெருமானுடைய கருணா கடாட்சத்தை பெறுவதற்காக நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாள் மட்டுமல்ல, ஸ்ரீதேவி பூதேவி இருவருமாக சேர்ந்து அந்த பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து திருமாட வீதி உலாவரும் காத்து கொண்டிருக்கும் பகவானை சேவிக்கலாம். பகவானுடைய கருணா கடாட்சம் எப்படிப்பட்டது என்றால், நீர்வீழ்ச்சியிலே நீர் அருவியிலே மேலிருந்து அந்த நீரானது பள்ளங்களில் நோக்கி செல்வது போல் அந்த பகவானுடைய கருணா கடாட்சம் கிடைக்கும். அண்டங்கள் முழுதுமாக அற்புதமாக பரவியுள்ள திவ்ய பேரொளியாக நேராக வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகவான் திருவோண நட்சத்திரத்திலே வெங்கடாச்சல திருத்தலத்திலே சுயம்புவாக எழுந்தருளி ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் அந்த திவ்ய மங்கள மூர்த்தியே திருவேங்கடவன் என்றும் அந்த புனித தலத்தை வெங்கடாச்சலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கேட்கும் வரங்களை எல்லாம் அளிப்பவராகவும் பக்தர்களுக்கு கல்ப விருட்சமாகவும் காமதேனுவாகவும் நோய்களை போக்கக்கூடிய திவ்ய ஔஷதமாகவும் பிரம்மாதி தேவர்களால் பூஜிக்கப்படுகின்றவரும் புகழப்படுகின்றவருமான திருவேங்கடமுடையானுக்கு அந்த காலம் முதல் எத்தனையோ சேவைகள், எத்தனையோ உற்சவங்கள், இவற்றிற்கெல்லாம் மகுடமாக பிரம்மோத்சவத்திலே முதல் நாளாக அந்த நாள் பெரிய சேஷ வாகனத்திலும் 2வது நாளில் சின்ன சேஷ வாகனத்திலும் அந்த எம்பெருமான் அதிரோகித்து திருமாட வீதி உலா வருகிறார். அப்படி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரம்மோத்சவத்திலே முதலில் அந்த எம்பெருமான் அதிரோகிப்பது எதன் மேல் என்றால் பெரிய சேஷ வாகனத்திலே. அந்த பெரிய சேஷ வாகனம் என்பது திரேதா யுகத்திலே லக்ஷ்மண சுவாமியாகவும் துவாபர யுகத்திலே பலராமனாகவும், அதாவது திரேதா யுகத்திலே ராமபிரானுக்கு இளையவனான லக்ஷ்மணா, அந்த லக்ஷ்மணர் லக்ஷ்மண சுவாமியாக இருந்து தன்னுடைய மூத்த சகோதரனான ராமபிரானுக்கு சேவை சாதிக்கிறார். அதேபோல் துவாபர யுகத்திலே கிருஷ்ண பகவானுக்கு மூத்த சகோதரனாக இருந்து அந்த பலராமன் கிருஷ்ணருக்கு சேவைகளை செய்கிறார். அப்படி அந்த இரு யுகங்களிலும் சேவை செய்து வந்த அவர்கள் கலியுகத்திலே ஆதிசேஷனாக மாறி பெரிய சேஷ வாகனமாகவும் சிறிய சேஷ வாகனமாகவும் மாறி கைங்கரியம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு பெரிய சேஷ வாகனத்திலே இதோ நாக சதுர்த்தியை முன்னிட்டு திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் செவித்துக் கொண்டிருக்கிறோம். லக்ஷ்மி ரமண கோவிந்தா, தரா ரமண கோவிந்தா, ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா 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 என்று செவிக்கலாம் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை. அதற்குத்தான் நம்மாழ்வார் கூறுகிறார், ஒழிவில் காலமெல்லாம் மன்னி என்றால் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு அவனுடைய நாமத்தை உச்சரித்து அவனுக்கு சேவைகள் செய்தால் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதும் கூட அவன் கைங்கரியங்களை செய்து கொண்டே இருந்தால், அதுவும் எங்கே என்றால் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து
அந்த அருவியிலே நீர் கொட்டுவது போல் இருக்கும் திருமலையிலிருந்து கீழே கொட்டும் நீரைப் போல அவனுடைய அனுகிரகமானது, அவனுடைய கருணை மழையானது நமக்கு தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கு என்கிறார். அப்படி அந்த எம்பெருமானுக்கு சேவை செய்தால் நமக்கு எத்தனையோ யுகங்கள் செய்த கைங்கரியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதோ இந்த நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே எம்பெருமானையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த பெரிய சேஷ வாகனமானது இன்று நாக சதுர்த்தியை முன்னிட்டு அந்த பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமி அதிரோகிக்கிறார். அதேபோல் பிரம்ம உற்சவத்திலே முதல் நாள் இரவு பெரிய சேஷ வாகனத்தோடு ஆரம்பமாகும் அந்த திருமலை அப்பனுடைய பிரம்மோற்சவமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் வெவ்வேறு வாகனங்களில் வெவ்வேறு அலங்காரத்துடன் பக்தர்களை மெய்மறக்கச் செய்து ஆனந்தத்தில் ஆழ்த்துகிறது. ஒவ்வொரு வாகனத்திலும் ஆனந்த நிலையானின் அலங்காரம் அற்புதம். இவற்றிலே முக்கியமாக அந்த இன்று நாம் சேவித்து கொண்டிருப்பது பெரிய சேஷ வாகனம், அதாவது 7 தலைகள் கொண்டது. அங்கே இப்பொழுது அந்த மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் அந்த அவதாரங்களை பார்க்கும் பொழுது நரசிம்ம அவதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் அனைத்து விதமான அந்த பகவனுடைய உருவங்களை வரைந்து மின் விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்து திரு மாட வீதிகளிலே ஏற்பாடு செய்துள்ளார்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஊழியர்களும் அதிகாரிகளும். இதோ இப்பொழுது புறப்பாடு ஆகிவிட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமி அந்த திருமாட வீதிகளிலே உலா வருகிறார். ஜீயர் சுவாமிகளும் கூட பகவானுக்கு முன்பு அந்த பெரிய ஜீயர் சுவாமியும் சின்ன ஜீயர் சுவாமியும் கூட நடந்து வந்து அந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பகவானுக்கு சேவை செய்தால் நமக்கு எத்தனையோ விதமான பலன்கள் கிடைக்கும் என்பது உறுதி. அப்படி திருமலையிலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். శేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు ఏడు కొండల వానికి ఏడైన తలలతో ఏడు కొండల వానికి ఏడైన తలలతో కీడులేని బంగారు మేనితో మెరసేటి కీడులేని బంగారు మేనితో మెరసేటి ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు இன
చీరగా తలదాల్చి వరరాజు తండ్రికి వరవాహనమైన ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు నిత్యసూరులలోన నిఖిల దేవతలందు ఇతడొక్కడే మేటీకలేరు సాటి నిత్యసూరులలోన నిఖిల దేవతలందు ఇతడొక్కడే మేటీకలేరు సాటి జలజాసను నీ కడు దీక్షతో మురిపించి బ్రహ్మోత్సవమున ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు ఏడు కొండల వానికి ఏడైన తలలతో కీడులేని బంగారు మేనితో మెరసేటి ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనం. ஓம் நமோ வெங்கடேசாய். பெரிய சேஷ வாகனனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த மலையப்பனை செவிக்கும் பொழுது மாயமென்ன மாயம் என்று அப்படி கூறத் தோன்றுகிறது. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் எல்லா குறைகளுக்கு சமஸ்தமாய் ஹேயங்களுக்கு எதிர்த்தட்டாயும் கல்யாண குணங்களுக்கு முக்கியாசிரமாயும் அடையத்தக்கதாகவும் தன்னை காட்டிலுள்ள மற்றுமுள்ள எல்லா பொருளையும் சமஸ்த வஸ்துவை காட்டிலும் விலட்சணமாயும் முடிவு காண முடியாத ஞானானந்தங்களை உடையவன். அப்படிப்பட்டவன் இந்த பூமியில் உள்ளவரை திருத்தி பணிகொள்ள நினைத்தான். ஆனால் திருந்த கண்டிலன் இந்த விஷயத்தை மயர்வர மதிநலம் பெற்ற ஆழ்வார்கள் எம்பெருமான் திருவுள்ளத்தை அறிந்து ஆறானும் மாதானும் செய்ய அகவிடத்தை ஆராய்ந்து அது திருந்தலாவதே சீரார் மனத்தலை வன் துன்பத்தை மாற்றினேன் வானோர் இனத்தலைவன் கண்ணனால் யான் என்று பெரிய திருவந்தாதியிலே கூறப்படுகிறது. என்று பிறர் துன்பத்திற்கு கரைவது தவிர்த்து தான் பெற்ற பேற்றிற்கு உகந்து அருளினார்கள். இப்படி எம்பெருமானின் சீலகுணத்தை பலவாறாக அனுபவிக்கிறார் திருமழிசை ஆழ்வார். அதாவது எம்பெருமான் காரணபூதன், ஆசரணியன், மாயன் என்ற தலைப்புகளில் எம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தான் பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து தன்னுடைய தேவியர்களான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுடன் இதோ திருவீதி வந்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் கார்த்திகை மாதம் தெலுங்கிலே நாக சதுர்த்தியை முன்னிட்டு இந்த பெரிய சேஷ வாகனத்திலே எம்பெருமான் அதிரோகித்து திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த சேஷனின் அதாவது சேஷ தல்பத்திலே தான் எப்பொழுதும் அவர் பள்ளி கொண்டிருப்பார் பார்க்கடலிலே. அப்படி அந்த பார்க்கடலிலும் சரி பூலோகத்திலும் சரி அந்த பார்க்கடலிலே எப்பொழுதும் ஸ்ரீதேவி பூதேவிகள் தன்னுடைய காலடியில் அமர்ந்திருக்க பகவான் சேஷ பான்புவில் அதாவது சேஷ தல்பத்திலே சயனித்து கொண்டு அந்த பார்க்கடலில் துயில் கொண்டு இருப்பாராம். அப்படிப்பட்ட பெருமாளுக்கு சேவைகள் செய்கிறார்கள் அந்த பிராட்டிமார்கள். அந்த பிராட்டிமார்கள் இல்லை என்றால் பகவான் இல்லை என்றும். ஏனென்றால் வக்ஷஸ்தலத்திலே இருந்து கொண்டு அந்த பகவானுடைய கருணா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகி தாங்களும் சேவை சாதிப்பார்கள். அப்படி பகவானுக்கு கருணை என்றால் மிகவும் விருப்பம். அந்த விலங்கினங்கள் ஆனால் கூட சேஷ வாகனத்திலாகட்டும் கருட வாகனத்திலாகட்டும் மற்றும் அனைத்து வாகனங்களிலாகட்டும் அதிரோகித்து பகவான் சேவை சாதிப்பார். இதோ அந்த சேஷ வாகனத்திலே அதிரோகித்து கொண்டிருக்கும் பகவானுக்கு
நேரடியாக சேவை சாதிப்பதற்கென்று கைங்கரியங்கள் புரிவதற்கென்று கஜ வாகனங்கள், அதாவது கஜங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி ஒரு அரசனானவன் தன்னுடைய படை வீரர்களுடன் கிளம்பும் பொழுது 4 படைகள் முன்னே செல்லுமோ, அதேபோல் இந்த பகவானும் திருமாட வீதி உலா வரும் பொழுது அனைத்து விதமான படைகளும் முன்னேறி செல்லுமாம். இதோ முதலில் கஜங்கள், அடுத்து மனிதர்கள், அதாவது தங்களுடைய கைங்கரியங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கஜேந்திர மோட்சத்தை நினைவுபடுத்தும் விதமாக கஜங்கள் 2மாக அந்த பகவான் சென்று கொண்டிருக்கையிலே அவனுக்கு முன்னோடியாக சென்று தன்னுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே பகவான் அதிரோகித்து, அதுவும் தன்னுடைய தேவியர்களான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுடன் அதிரோகித்து அந்த திருமாட வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். காரணபூதன், அண்டங்களுக்கு காரணமாய் குணங்களோடு கூடிய நிலம், நீர், கால், காற்று, விசும்பு, ஆகாயம் என்னும் 5 பூதங்களுக்கு அந்தராத்மாவாய் நிற்கின்ற ஈஸ்வரனே உபாதனா காரணம். பூதன்மாத் சர்க்கோய மகங்கிராத் என்று தாமசாத் என்கின்ற விஷ்ணு புராணம், அதாவது இந்த பூதங்களுடையவும் தன் மாத்திரங்களில் இருந்து உடையவும் சிருஷ்டி தாமச அகங்காரத்தில் இருந்து உண்டாயிற்றாம். இதையே பிள்ளை லோகாச்சாரியர் ஒரு சூத்திரத்தின் மூலமாக அருளி செய்கிறார். பூதாதியில் நின்றும் சப்த மாத்திரை பிறக்கும், இதில் நின்றும் ஆகாசமும் ஸ்பர்சத்தன் மாத்திரையும் பிறக்கும், இதில் நின்றும் பிருத்வி பிறக்கும் என்று இந்த கருத்தை தெளிவிப்பதே கீழ்வரும் பாசுரம். பூநிலாய 5மாய் புனர் கழிந்த 4மாய் மீனிலாய 3மாய் சிறந்த 4 மீனிலாய தொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணன் நின்னை யார் நினைக்க வல்லரே என்று கூறுகிறார். அதாவது முதல் 2 அடிகளால் பிராகிருத பூமி சம்பந்தப்பட்ட சிருஷ்டியை சொல்லுகிறது. சாதாரண பூமி பிருத்வி, அப்பு அதாவது நீர், தேஜஸ், வாயு, ஆகாயம் முறையே மனம், ரசம், ரூபம், ஸ்பர்சம் என்று சப்தம் என்றும் குணங்கள் உண்டு. ஆனால் காரண வஸ்துவிலுள்ள குணங்கள் காரியத்தில் வந்து சேருகின்றன என்றும், நியாயப்படி பூமிக்கு 5, நீருக்கு 4, ஒளிக்கு 3, வாயுவுக்கு 2, ஆகாயத்திற்கு 1 என்ற குணங்கள் சேருகின்றன என்பதை தைத்திரிய உபனிஷத்து ஆகாசாத் வாயு வாயோக்னி அக்ரோதயா அக்னோராபா என்று அத்ய பிருத்திவி என்றும் உறுதி செய்கின்றது. அப்படி பெருமாளை அனைத்து ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்து, இதோ இப்பொழுது அது பற்றாமல் அது போராமல் அந்த பெரிய சேஷ வாகனத்திலே பகவான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்பனை சுமந்து கொண்டு திருமாட வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானை செவிக்கலாம். இன்று தெலுங்கிலே கார்த்திகை மாதத்திலே வரும் நாக சதுர்த்தியை முன்னிட்டு இந்த பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்று, சேஷசாயினே கோவிந்தா, சேஷதல்ப வாசனே கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை செவிக்கலாம். அப்படி திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். माधवा केशव मधुसूदना, माधवा केशव मधुसूदना, विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयं, माधवा केशव मधुसूदना, विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम्. गोविंद
वासुदेव प्रद्युम्न राम राम कृष्ण नारायणाच्युता वामन गोविन्द वासुदेव प्रद्युम्न राम राम कृष्ण नारायणाच्युता दामोदरानिरुद्ध दैव पुण्डरीकाक्ष दामोदरानिरुद्ध दैव पुण्डरीकाक्ष नामत्रयाधीश नमो नमो नामत्रयाधीश नमो नमो माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनकं चिन्तयामि यूयम् पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्कर्षण अधोक्षजा पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्कर्षण अधोक्षजा नरसिंह हृषीकेश नगधरा त्रिविक्रम नरसिंह हृषीकेश नगधरा त्रिविक्रम शरणागत रक्ष जय जय सेवे शरणागत रक्ष जय जय सेवे माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् महित जनार्दन मध्य कूर्म वराह सहज भार्गव बुद्ध जयतुरग कल्की महित जनार्दन मध्य कूर्म वराह सहज भार्गव बुद्ध जयतुरग कल्की विहित विज्ञान श्री वेंकटेश शुभकरं विहित विज्ञान श्री वेंकटेश शुभकरं अहमिह तव पददास्यम् अनिशं भजामि अहमिह तव पददास्यम् अनिशं भजामि माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् மாதவா கேசவா மதுசூதனா என்று அந்த சகஸ்ர நாமங்களிலே அவருடைய பெயரிலே அந்த அன்னமையாவின் பாட்டை நாம் இப்பொழுது கேட்டோம். பக்தர்களே, இதோ திருமலை கலியுக வைகுண்டம் என்றும் பூலோக வைகுண்டம் என்றும் கூறுவார்கள். அதற்கேற்ப அந்த கோவிலை அழகான மின்விளக்குகளால் அலங்காரம் செய்து நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். திருமாட வீதிகளிலே உலா வரும். இந்த சேஷன் என்பவன் கருடனுக்கு சகோதரன், அதாவது கஸ்யபரின் மகன். கஸ்யபருக்கு 2 மனைவிகள், வினத்தையும் கத்ருவும். அப்படி அந்த இருவரும் கூட எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் படாமல் அதாவது சண்டையிட்டு கொள்ளுவார்கள். கருடனின் தாய் வினத்தை அந்த குழந்தைக்கு எப்பொழுதும் கூட நல்லதையே புகட்டி நற்பாடமாக கூறுவாள். ஆனால் கத்ருவின் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் விரோதத்தைத்தான் அவள் கற்றுக் கொடுப்பாள். அப்படி இருக்க அந்த சேஷனானவன் பெரிய சேஷனாகவும் வாசுகி என்ற மற்றொரு சகோதரனாகவும் இப்படியாக அவர்கள் நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஸ்ரீகிருஷ்ணன் சிறு வயதிலே இருக்கும் பொழுது அந்த பகவான் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்தவன் இந்த சேஷர்களை எப்பொழுதும் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருப்பன். அதே போல்தான் காளிங்க நர்த்தனத்திலே கூட அந்த விஷமான பாம்பை
சம்ஹாரம் செய்து அதன் பிறகு உயிர் பெற்று எழுந்து வருவான். இப்படியாக கண்ணனுடைய விளையாட்டுகள் தீராத விளையாட்டு பிள்ளை என்று சொல்லுவார்கள். திருவாய்ப்படியிலே பிறந்த நல்ல குணங்களுடைய பிள்ளையாக கண்ணனை கம்சனின் கண்ணில் படாதபடி காத்து வந்ததால் தான் பிறக்கும் பொழுது சங்கு சக்கரங்களுடன் தோன்றிய கண்ணனின் இந்த ரூபத்தை கம்சன் காணாதபடி மறைத்துக் கொள்ளும்படி தேவகி பிரார்த்தனை செய்து அவ்வாறு தன்னை மறைத்துக்கொண்டு திருவாய்ப்பாடி வந்த கண்ணன் என்று பொருள் கொள்ளலாம். அப்படி ஆயர்கள் அவனை காண்பதற்காக ஆசைப்பட்டு உள்ளே நுழைந்தால் கூட போய் பார்த்துவிட்டு திரும்புவாரும் இருப்பார்களாம். அந்த கண்ணன் பிறக்கும் பொழுது சங்கு சக்கரதாரியாக அந்த அம்சத்திலே பிறந்தவன் தான். அப்படி அவன் இந்த பாம்புகளோடு விளையாடிக்கொண்டு அவற்றை எல்லாம் கூட அழித்து கொண்டே இருப்பானாம். இப்படியாக இந்த நாக சதுர்த்தியை முன்னிட்டு பகவான் திருவேங்கடவன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக திருமாட வீதி உலாவிலே வந்து கொண்டிருக்கிறார். பகவானை அடைய தகுந்தவன் யார் என்று பார்க்கும் பொழுது ஆசிரணியன். சகசயஜ்ஞை பிரஜா சுருஷ்டவா என்கிறபடியே காரணபூதனாலேயே படைக்கப்பட்ட சேத்தனர்களுக்கு கர்மயோகம் முதலான பரமபக்தி வரையிலான பகவத் சமாராதனத்துக்கும் சுலபமாக முற்றுகைக்கும் அந்த பரபக்தியுடையவர்களுக்கு எல்லாவித போக மைக்கமாகும் கிருஷ்ணனாய் வந்து காக்கும் அவனுடைய நீர்மையே சௌலபியம் என்றும் யார் நினைக்க வல்லர்கள் என்று எம்பெருமானுடைய சௌலபியத்தை அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார் என்று கூறுகிறார்கள். அப்படி பகவானுக்கு சேவை செய்பவர்கள் ஏராளம் பேர். அதிலும் இந்த விலங்கினங்களால் அந்த விலங்கினங்களே தங்களை மாற்றிக்கொண்டு பகவானுக்கு சேவை செய்து அவனுடைய திருவடிகளை சேர வேண்டும், அவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று இதோ பெரிய சேஷ வாகனத்திலே அந்த பிரம்மோற்சவத்திலே கூட முதல் நாளாக பெரிய சேஷ வாகனத்திலும் இரண்டாவது நாளாக சிறிய சேஷ வாகனத்திலும் பகவானுக்கு சேவை செய்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். அப்படி இந்த கருத்தை எப்படி அனுபவிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது இந்த பாசுரத்திலே ஆறுமாறு என்று பாசுரத்தால் விவரிக்கப்படுகிறது. ஆறு மாயோரை உறைந்து மைந்துமாய் ஏறு சீரிரண்டு 3 மேழுமாறு மெட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடும் பொய்யுமாய் ஊரோடசையாய வந்து வைத்து மாயவாய் மாயனே என்கிறது. அதாவது தான் ஓதுதல் பிறரை ஓதுவித்தல், தான் வேள்வி செய்தல் பிறரை வேள்வி செய்வித்தல், தான் கொடுக்கை பிறரை கொடுப்பது, பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் முறையே அத்தியாயனபம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் என்று 6 கர்மங்கள் அந்தணருக்கு விதிக்கப்பட்டுள்ளன. அந்த கர்மங்களுக்கெல்லாம் எம்பெருமான் தலைவன். அதேபோல் மனித இனங்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்கினங்களுக்கு கூட அந்த பகவான் தான் தலைவன். 6 ருத்துக்களும் 6 வசந்தம் கிரீஷ்மம் வருஷம் சரத் ஹேமந்தம் சிசிரம் என்பவை. அவை 2 மாதங்கள் கொண்டதாக இருக்கும் பொழுது இந்த ருத்துக்களை எம்பெருமான் நடத்துபவன் எப்படி என்றால் 6 ஆக்னேயம் அக்னிஷோமியம் உபாக்கயானம் ஐந்தரம் 2 ஜெயங்கிரதம் என்று 6 யாகங்கள். எம்பெருமானே எல்லா தேவதைகளுக்கும் சரீரமாயிருந்து கொண்டு தானே எல்லா யஜ்ஞம் போக்தவனாய் இருக்கிறான் என்பது. அப்படிப்பட்ட பெருமாளைத்தான் இந்த ஆதிசேஷன் என்கின்ற பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டியான மலையப்ப சுவாமியை சுமந்து கொண்டு அதிலே அந்த பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து கொண்டு திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் வேங்கடமுடையான். வெங்கடாச்சல மகத்தியத்திலே இந்த எம்பெருமானை புகழ்ந்து பாடி அவருடைய லீலைகளை விவரமாக விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த பகவானை நாம் சேவித்தோமானால் மோட்சத்தை தான் அளிப்பான். அப்படி எல்லா அவதாரங்களிலும் கூட ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்ம அவதாரம், இப்பொழுது வேங்கடவனாக கல்கி அவதாரத்திலே திருமலையிலே எழுந்தருளி இதோ பெரிய சேஷ வாகனத்திலே நாக சதுர்த்தியை முன்னிட்டு திருமாட வீதி உலாவிலே வந்து கொண்டிருக்கிறார் பகவான்.
அந்த பகவானை செவித்தோமானால் நமக்கு விவேகங்கள் 7 என்றும் அவையெல்லாம் கிடைக்குமாம். விவேகம், விமோகம், அபியாசம், கிரியை, கல்யாணம், அனவசானம், அனுர்தர்ஷம் என்று விவேகாதி சப்தகம் எனப்படும். இந்த 7னையும் நிர்வகிக்க கூடியவன் எம்பெருமான் ஒருவனே என்பதால் எம்பெருமானை சிந்திப்பதற்கு காரணமான மனத்தெளிவிற்கு இவை நமக்கு வேண்டியவையாக கருதப்படுகிறது. எம்பெருமான் அருள் செய்வான் என்பதாம். இந்த விதமாக பெருமாள் சேத்தனர்களுக்கு ஆசிரணேனாக ஆகிறான் என்றபடி எம்பெருமான் ஆசிரணேனின் என்ற கொண்டை கொண்ட கோதை மீது என்று பாசுரத்திலும் கூறுகிறது. அப்படி திருமலையிலே அவனுக்கு அந்த பகவானுக்கு சேவை சாதித்தவர்கள் ஏராளம். அதேபோல் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த திருமலையிலே இதோ இப்பொழுது நாம் பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதன மலையப்ப சுவாமியாக அதிரோகித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பகவான் திருவேங்கடவன். திருமங்கை ஆழ்வார் போற்றும் திருமலை. எப்படி என்றால், இந்த திருமலையை அநேகம் பேர்கள் போற்றி புகழ்ந்து பாடினார்கள். ஆனால் அந்த திருமலை எப்படிப்பட்டது, அதிலே நிவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த வேங்கடவன் எப்படி அவனுடைய அனுகிரகத்தை பிறருக்கு கொடுக்கிறான், எவ்விதமாக நாம் அவனை செவிக்க வேண்டும் என்றால், இதோ எடுத்துக்காட்டாக பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை செவித்துக் கொண்டிருக்கிறோம். పురుషనీకు ఆహా నమో నమో ఆది పురుషనీకు ఈహల నేనెంత వాడనెట్లుగాచితివి ఆహా నమో నమో ఆది పురుషనీకు ఈహల నేనెంత వాడనెట్లుగాచితివి ఆహా నమో నమో ఆది పురుషనీ కొన్న నీవు ఈకడ నా ఆత్మలోన ఎట్లనగితివి లోకాలోకములోన నించుకున్న నీవు ఈకడ నా ఆత్మలోన ఎట్లనగితివి ఆకడ వేదములకు అగోచరమైన నీవు ఆకడ వేదములకు అగోచరమైన నీవు ఆకుచని నామములు వడినేట్లనగితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్లుగా
దేవతలచి పూజలు తివిరి కొనిన నీవు కేవల నాచి పూజ ఎట్లు కొంటివి దేవతలచి పూజలు తివిరి కొనిన నీవు కేవల నాచి పూజ ఎట్లు కొంటివి శ్రీ వెంకటాద్రి మీద సిరితో కూడిన నీవు శ్రీ వెంకటాద్రి మీద సిరితో కూడిన నీవు ఈ విధి నా ఇంట ఇప్పుడెట్లు నిలిచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్లుగాచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్లుగాచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు నమో ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இன்று நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மலையப்ப சுவாமிக்கு இதோ பெரிய சேஷன் வாகனமாக மாறி நமக்கு அருளிச் செய்து கொண்டிருக்கிறான். அந்த வாகனமாக மாறி தன்னுடைய கைங்கரியத்தை செய்து பெருமாளுடைய அனுகிரகத்தையும் தாயார்களுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறான். பகவானே வேங்கடவனே, சேஷாத்ரி வாசனே, சேஷாத்ரி நாதனே, கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை சேவிக்கலாம். குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சி மருளிசை பாடும் வேங்கடத்து அரவநாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே என்று குற பெண்களுடன் வண்டுகள் குறிஞ்சி இந்தளம் என்று பண்ணை பாடுகின்ற திருமலையிலுள்ள அரவோனாகிய தலைவனுக்கு என் நெஞ்சே நீ இன்று அடிமை தொழில் பூண்டாயே என்று அந்த பெண்களும் வண்டுகளும் இசை பாடி அடிமை செய்வது போல நெஞ்சே நீயும் அடிமை செய்ய இழிந்தாய் என்கிறார். அரவன் அறம் தர்மம் அடையாரை காக்கும் அடியாரை காக்கும் தர்மம் உடையவன் என்று. இப்படி அனைவரும் கூட அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு முன் வருவார்கள். ஏனென்றால் அவனுக்கு தொண்டு செய்தால், அவனை போற்றி பாடினால், கைங்கரியங்கள் செய்தால் எப்பொழுதும் சுமூகமாக அவன், அதாவது நமக்கு அருளிச் செய்து கொண்டே இருப்பான், ரட்சித்து கொண்டே இருப்பான். அதற்குத்தான் பக்தர்கள் அவனை ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகா என்று கூறுகிறார்கள், செவிக்கிறார்கள். இதோ நாம் மட்டும் அல்ல, அந்த சேஷன் கூட பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக ஒரு வாகனமாக மாறி திருமாட வீதிகளிலே பிராட்டிமார்களையும் அந்த எம்பெருமானையும் தாங்கிக் கொண்டு அதிரோகம் செய்து கொண்டு தானும் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான் பெரிய சேஷ வாகனத்திலே. பகவானே வேங்கடவனே ஆதிசேஷனே அனந்த சேனா என்று அந்த பகவானை செவித்து கொண்டு கோவிந்த நாமத்தை கூறுகிறார்கள். ஈண்டை ஆயின கொண்டு தொண்டர்கள் ஒத்துவார் உறவோடும் வானிடை கொண்டு போயிடவும் அது கண்டு என் நெஞ்சம் என்பாய் வண்டு வாழ் வடவேங்கட மாலை கோயில் கொண்டதனோடும் மீமிசை அண்டம் ஆண்டிற்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே என்று என் நெஞ்சமே பூமாலைகளை ஏந்திக் கொண்டு போற்றும் அடியவர்களை அவர்களோடு தொடர்புடையவரோடும் திருநாட்டிலே கொண்டு போய் வைக்கவும் அதை கண்டு வண்டுகள் கழித்து வாழும் திருமலையை கோயிலாக கொண்டு அந்த திருமலையில் இருக்கும் இவ்வையகத்தோடு மேல் உலகமாகிய திருநாட்டையும் ஆண்டு கொண்டிருப்பவனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே என்கிறார்கள். அதாவது பகவானுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்தால் அவன் நமக்கு மோட்சத்தை அளிப்பான். அப்படிப்பட்ட திருவேங்கடவன் தான் இதோ திருமலையிலே எழுந்தருளி அந்த பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான் வேங்கடவன். வேங்கடாச்சலபதியே, ஏழுமலையானே, மலையப்பனே, கோவிந்தா கோவிந்தா என்று கூறி அந்த பக்தர்களெல்லாம் அவனுடைய சேவைக்காக, அவனுடைய தரிசனத்திற்காக, அவனுடைய அனுகிரகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்.
இவர் அடிமை செய்யாவிட்டால் அவனுக்கு குறையோ எனின் திருமலையில் வந்து புகுந்து இவரை அடிமை கொள்வதற்கு முன்பு விண்ணாட்டையும் அந்நாட்டையும் பெற இருப்பதால் வந்த செல்வத்தை ஒன்றாக அவன் நினைக்கவில்லை, ஆழ்வாரை தேடிக்கொண்டிருக்கிறானாம். அப்படி திருமலையையே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்ததனால்தான் கலியுக வைகுண்டம் பூலோக வைகுண்டம் என்று அந்த எம்பெருமானை போற்றி புகழ்கிறார்கள். இந்த நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி பக்தர்கள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று செவிக்கிறார்கள். பாவியாது செய்தாய் என் நெஞ்சமே, பண்டு தொண்டு செய்தாரே மண்மிசை மேவி ஆட்கொண்டு போய் விசும் பேர வைக்கும் எந்தை கோவி நாயகன் கொண்டல் உந்து உயர் வேங்கட மாமலை ஆண்டு வானவர் அவியாய் இருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே என்கிறார். என் நெஞ்சமே, தடுமாறாமல் உறுதி கொண்டாய். முன்பு அடிமை செய்தவர்களே உலகில் பிறந்து அடிமை கொண்டு அழைத்துச் சென்று திருநாட்டிலே இருக்கச் செய்யும் என் தலைவனும் ஆய்ச்சியர்களுக்கு அன்பனும் மேகங்களை தள்ளும்படியான உயர்ந்த திருமலையை அரசாண்டு ஞானிகளை தனக்கு உயிர் நிலையாக உடையவனுமாகிய பெருமானுக்கு அடிமை தொழில் பூண்டாயே என்கிறார். அதாவது அவனுக்கு அடிமை தொழில் செய்ய வேண்டும். இதோ திருமலை கோவிலிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த எம்பெருமான் கோவில் வாசம், அதாவது ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்தை எவ்வளவு அழகாக விளக்கொளியால் அலங்கரித்து அந்த பக்தர்கள் காணும் விதமாக ராஜகோபுரத்தை அலங்காரம் செய்துள்ளார்கள். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். கோபுர தரிசனம் செய்தாலே கோடி புண்ணியம் என்றால் பகவானை தரிசனம் செய்தால் எத்தனை புண்ணியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பெருமாளைத்தான் இப்பொழுது நாம் சேஷ வாகனத்திலே, பெரிய சேஷ வாகனத்திலே நாக சதுர்த்தியை முன்னிட்டு சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்று எம்பெருமான் திருவேங்கடவனை ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக சேவித்துக் கொண்டுள்ளோம். திருமலை மாட வீதிகளிலே வானவர் ஆவி ஞானிகள், ஞானியானவன் எனக்கு உயிரே ஆவான், இது என் கோட்பாடு என்று கீதையிலே அவன் கூறியிருக்கிறான். கீதையிலே என்னும் அருள்மொழிப்படி இறைவன் பகவான் ஞானிகளை தனக்கு உயிராய் கொண்டிருக்கிறான். இப்படி அந்த பகவானை செவிக்கும் பொழுது எத்தனையோ பாசுரங்கள் நினைவிற்கு வருகின்றன. எங்கும் வானவர் தானவர் நிறைந்தேத்தும் வேங்கடம் மேவி நின்றருள் அங்கநாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே என்று. என் நெஞ்சமே, பௌத்தரும் சமணரும் உலகெங்கும் நிறைந்து கிடக்க நீ அந்த சமயங்களிலே புகாமல் தேவரும் அசுரரும் நெருங்கி வந்து துதிக்கின்ற திருமலையில் பொருந்தி இருந்தருள் புரியும் தலைவனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே என்கிறார். ஒரு மாக்கணம் சேரும் வேங்கடம். వీడుగదేశేషుడు శ్రీ వెంకటాద్రిశేషుడు, వీడుగదేశేషుడు శ్రీ వెంకటాద్రిశేషుడు, వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు, వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు, వీడుగదేశేషుడు శ్రీ వెంకటాద్రిశేషుడు. వడిగెల తోడ వెలసిన శేషుడు,
ఛాయమిని తళుకు వజ్రాల శేషుడు వేయి బడిగెల తోడ వెలసిన శేషుడు ఛాయమిని తళుకు వజ్రాల శేషుడు మాయని శిరసులపై మాణికాల శేషుడు మాయని శిరసులపై మాణికాల శేషుడు ఏ ఎడహరికి నీడై ఏ గేటి శేషుడు ఏ ఎడహరికి నీడై ఏ గేటి శేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు పట్టపు వాహనమైన బంగారు శేషుడు చుట్టు చుట్టుకొనిన మించుల శేషుడు పట్టపు వాహనమైన బంగారు శేషుడు చుట్టు చుట్టుకొనిన మించుల శేషుడు నట్టుకొన్న 2000 నాలుకల శేషుడు నట్టుకొన్న 2000 నాలుకల శేషుడు నెట్టన హరి పొగడ నీరు పరిశేషుడు నెట్టన హరి పొగడ నీరు పరిశేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు కదిసి పనులకెల్ల కాచుకున్న శేషుడు మొదల దేవతలెల్ల మొక్కే శేషుడు కదిసి పనులకెల్ల కాచుకున్న శేషుడు మొదల దేవతలెల్ల మొక్కే శేషుడు అది శ్రీ వెంకటపతికి అలమేలు మంగకును అది శ్రీ వెంకటపతికి అలమేలు మంగకును పదరకయే పొద్దు పాను పైన శేషుడు పదరకయే పొద్దు పాను పైన శేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు. ஓம் நமோ வெங்கடேசாய. அந்த அன்னமையாவின் பாடலை கேட்கும் பொழுது இவன் அல்லவா சேஷன், எப்பொழுதும் அந்த பகவான் படுத்து துயிலும் தான் படுக்கையாக மாறி பகவானுக்கு சேவை செய்தேனே என்று பெருமைப்பட்டு கொள்ளுகிறாராம். அப்படிப்பட்ட அந்த பாடலை கேட்டவுடன் பகவான் கூட மகிழ்ச்சி அடைவாரும். ஏனென்றால் அந்த பார்க்கடலில் துயில் கொள்ளும் பொழுது அந்த ஆதிசேஷன் மேல்தான் படுக்கையாக அந்த ஆதிசேஷனை படுக்கையாக மாற்றிக்கொண்டு எப்பொழுதும் துயிலில் இருப்பானாம். அப்படிப்பட்ட தான் மட்டுமன்றி தன்னுடைய தேவியர்களையும் பக்கத்திலே அமர்த்தி கொண்டு அந்த பார்க்கடலிலே சயனம் கொண்டிருப்பானாம். ஆதிசேஷனுக்கு படுக்கையாக மாறி பகவானுக்கு சேவை செய்தவன் இதோ இப்பொழுது இங்கே வாகனமாக மாறி பகவானின் சேவையை சாதித்துக் கொண்டிருக்கிறான். ஆதிசேஷனே கோவிந்தா, அனந்த வாசனே கோவிந்தா என்று செவிக்கலாம். நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார், திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்படி யாருக்கு தகுந்தது போல் கைங்கரியங்கள் செய்து பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். இதோ அந்த மதியம் நல்ல மழை. ஆனால் இப்பொழுது பகவான் திருவீதி உலா வரும் வேளையிலே வருண பகவான் கூட சற்று ஓய்வெடுத்து கொண்டு பகவானுடைய சேவையை பார்க்க வேண்டும் என்று நின்றுவிட்டார் போலும் உள்ளது. அப்படி திருமலை தெள்ளத் தெளிவாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. மழையில்லாமல் பகவான் திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம்.
பக்தவத்சலா என்றால் அவன்தான் பக்தவத்சலன், அனைவரையும் ரட்சிக்கும் பகவான். அப்படிப்பட்ட பகவான் தான் இதோ நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறான். அந்த பகவானை செவிக்கலாம். எனக்கு பாங்கான நெஞ்சமே, சமணருடன் சேராமல் கவரிமான்கள் கூட்டமாக சேர்ந்திருக்கும் திருமலையை தனக்கு கோயிலாக கொண்ட நித்திய சூரிகளுக்கு தலைவனான பெருமையனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே என்று மருட்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோயில் கொண்டதனோடும் வானிடை அருக்கன் மேவி நிற்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே என்று நெஞ்சமே, சமணருடன் சேராமல் வண்டுகள் மருள் இந்தளம் முதலிய இசைகளை பாடுகின்ற திருமலையில் கோவில் கொண்டு சூரியனுக்கு உயிருக்கு உயிராய் பொருந்தி இருப்பவனாகிய பெருமானுக்கு அடிமை தொழில் பூண்டாயே மருள் இந்த தளம் என்னும் பண். அப்படி அந்த பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அனைத்து உயிரினங்களும் உடனடியாக எழுந்து வருமாம். திருமலையிலே நாம் பார்த்து கொண்டிருப்பது பூலோக வைகுண்டம் என்னும் ஸ்வர்க்க பூமி. அந்த தலத்திலேதான் பகவான் எழுந்தருளி, அதாவது வராக சுவாமியிடம் 100 அடி நிலத்தினை வாங்கி கொண்டு, நான் இங்கே எழுந்தருளுகிறேன், எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்க உடனடியாக வராக சுவாமி கொடுத்த தலத்திலே வேங்கடவன் எழுந்தருளினார் என்றும், முதல் பூஜை வராக சுவாமிக்கு என்றும், அடுத்ததுதான் தனக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதன்படியால் இன்றளவிலே வராக சுவாமிக்கு முதல் பூஜையும் பெருமாளுக்கு அடுத்ததாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே நாமெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். ஏனென்றால் திருமலை அப்பனை செவிக்க வேண்டுமென்றால் 7 மலைகளையும் தாண்டி செல்ல வேண்டும். அதற்குத்தான் அவனுக்கு ஏழுமலையான் என்ற பெயரும், சேஷனை வாகனமாக கொண்டிருப்பதனால் ஆதிசேஷன் என்ற பெயரும், வேங்கடநாதன் என்றும், இப்படி சகசிரநாமங்களிலே எத்தனையோ பெயர்களை கொண்டவன் அந்த திருமலையப்பன். அப்படிப்பட்ட திருமலையப்பன் இதோ நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் கோவில் எவ்வளவு பெருமையாக அலங்காரமாக அழகான வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அந்த மின் விளக்குகள் கூட பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றன. கோபுரத்தை எவ்வளவு அழகாக தீட்டியிருக்கிறார்கள். இதோ கஜங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுக்கு முன்னும் பின்னுமாக தங்களுடைய கைங்கரியங்களை பக்தி உருவத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானே, வேங்கடவனே, ஆதிசேஷனே, அனந்தசேனா என்று, அனந்தசேனன் என்றால் எப்பொழுதும் அந்த சேஷன் மேலே படுத்து துயில் கொண்டிருக்கும் பகவானை செவிப்பதுதான். அதனால்தான் அனந்தசேனா என்று அழைக்கிறோம் அந்த பகவானை. வேங்கடவா கோவிந்தா கோவிந்தா என்று சேயன் அணியன் சிறியன் பெரியன் என்பன் சிலர் பேச கேட்டிருந்தே என் நெஞ்சு மென்பாய், எனக்கு ஒன்று சொல்லாதே. வேய்கள் நின்று வெண்முத்தமே சொறி வேங்கட மாமலை கோயில் மேவிய ஆயர் நாயகர்க்கு என்று அடிமை தொழில் பூண்டாயே என்று பரமபதநாதனை தொலைவில் உள்ளவன் என்று குற்றம் சொல்லியும், கோயிலில் உள்ள பெருமானை அருகில் இருப்பவன் என்று தள்ளியும், அவதரித்து வந்த கண்ணனை எளிமையை காட்டி நீக்கியும், பார்க்கடல் நாதனை எட்டாதவன் என்று பெருமை கூறி விடுத்தும், இப்படியாக இப்படி அறிவற்றார் சிலர் சொல்வதை கேட்டிருந்தும் எனக்கு ஒரு பேச்சும் சொல்லாமல் மூங்கில்களிலிருந்து முத்துக்கள் சொரியும் திருமலையை கோயிலாக கொண்டிருப்பவனாகிய இடையர் தலைவனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே. இங்கு ஆழ்வார் திருமலை பெருமான் கண்ணனே என்று குறிப்பிடுகிறார். முதலாழ்வார்களும் திருமலை பெருமாளை கண்ணனாகவே கருதி பாடியுள்ளார்கள். முதல் திருவந்தாதியிலே, 3ஆம் திருவந்தாதியிலே இப்படியாக: ஆடு தாமரையோனும் ஈசனும் அமர்கோனும் நின்றேத்தும் வேங்கடத்து ஆடு கூத்தனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே என்று கூறுகிறார்கள். அப்படி அந்த மின்னு மாமுகில் மேவ தன் திருவேங்கடமலை கோயில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை கன்னி மாமதில் மங்கையர் கலிகன்றி தமிழால் உரைத்த மண்ணு பாடல் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே என்று கூறுகிறார்கள். அதாவது மின்னும் மேகங்கள் வந்து சேரும் திருமலையை கோயிலாக கொண்டு
எழுந்தருளியிருக்கும் அன்ன வடிவிலே அவதரித்து அமரர்களுக்கு தலைவனாகிய பெருமாளை குறித்து திருமங்கை நாட்டுக்கு தலைவனான ஆழ்வார் இந்த தமிழிலே அருளிச் செய்த திருமொழியை ஓத வல்லவர்களுக்கு இருப்பிடம் தொண்டாகும் என்று பெருமாள் அன்னமாய் அவதரித்து பிரம்மனுக்கு வேதங்களை மீட்டுக் கொடுத்தான் என்பது புராண வரலாறு. அப்படி திருமலையிலே இதோ நாக சதுர்த்தியை முன்னிட்டு அந்த எம்பெருமானுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் ஆதிசேஷனாக. பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். திவ்ய திருத்தலம் திருமலை என்றும் திருவேங்கடமுடையானுக்கு உற்சவங்கள், அதாவது காலையில் விடிந்தால், அதாவது சுப்பிரபாதம், நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்வத்சரோத்சவம், பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம், வசந்தோத்சவம், தெப்போத்சவம் என்று இப்படி வருடம் முழுதும் ஏதோ ஒரு உற்சவத்தால் பகவானை நாம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அதேபோல் ஏழுமலையான ஆண்டுதோறும் நாள்தோறும் ஏதோ ஒரு உற்சவம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனால் தான் திருமலையில் தினமும் திருவிழா கோலம் தான். பலவிதமான சிறப்பு பிரசாதங்களை பகவானுக்கு நைவேத்தியமாக படைப்பார்கள். திருமலையிலே நித்தியோத்சவம், வாரோத்சவம், மாசோத்சவம், வருடோத்சவம் என்ற 4 வகையான உற்சவங்கள். அவற்றிலே நித்திய உற்சவம் என்றால் நாள்தோறும் காலை முதல் இரவு வரை நடைபெறும் சேவைகளை நித்தியோத்சவம் என்பார்களாம். இதோ இப்பொழுது வாகன சேவை, அதாவது பெரிய சேஷ வாகனத்திலே நாக சதுர்த்தியை முன்னிட்டு பகவான் திருமாட வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். நித்திய நாள்தோறும் இரவு அந்த பகவானுக்கு இரவு வரை நடைபெறும் சேவைகளை நித்தியோத்சவம் என்றும், சுப்பிரபாதம் நாள்தோறும் அதிகாலை சுவாமியை துயிலெழுப்பும் சேவையே சுப்பிரபாதம். கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ற சுப்பிரபாத ஸ்லோகத்தை அர்ச்சகர்கள் ஓத தங்க வாயிலை திறந்து சுவாமியை துயிலெழுப்புவார்களாம். இப்படி அந்த பகவானுக்கு ஏராளமான உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அவற்றிலே நாள்தோறும் அந்த பகவானுக்கு அனைத்து உற்சவங்களும் இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக. தோமால சேவை, சுப்பிரபாத சேவை முடிந்த பின் மூலமூர்த்திக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நடைபெறும் புஷ்ப அலங்காரத்தை தோமால சேவை என்பார்கள். மணம் மிக்க மலர்கள் மற்றும் துளசி மாலைகளால் சுவாமியை அலங்கரிப்பார்கள். அதன் பிறகு கொலுவு, நாள்தோறும் தங்க சிம்ஹாசனத்திலே சுவாமியை எழுந்தருளச் செய்து பஞ்சாங்கத்தை ஓதி முந்தைய நாள் ஆலயத்தின் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பிப்பார்களாம். இப்படியாக அந்த பகவான் யாரையும் கணக்கு கேட்க மாட்டார். ஆனால் பக்தர்களும் சரி, அங்கு பணிபுரியவர்களும் சரி, பகவானுக்கு தாங்கள் செய்த அனைத்து கைங்கரியங்களையும் சமர்ப்பிப்பதுதான் அவருக்கு விருப்பம். அப்படி அவர்கள் அந்த கைங்கரியங்களை செய்யும் பொழுது தங்க மழை பொழிவது போல் அவருடைய கருணையை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த பகவானே நமக்கு அருளி செய்கிறார். நேரடியாக வந்து தெய்வம் மனுஷரூபேணாம் என்கிறார்கள் அல்லவா? அதுபோல பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்பவர்கள் ஏராளமான பக்தர்கள். அந்த கைங்கரியங்களை மனசு, அதாவது ஆத்மார்ப்பணமாக செய்வது தான் கைங்கரியம். பகவானிடத்திலே மனதினை பறிகொடுத்து அந்த பகவானுடைய கைங்கரியங்களை செய்து அவனுடைய நாமத்தை கூறி அவனை செவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான பக்திக்கு நிதர்சனம். அப்படி திருமலை அப்பனை செவித்தால் அவன் என்றென்றும் நமக்கு அருளி செய்வான். அப்படிப்பட்ட பகவான் தான். அந்த பகவானுக்கு நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷன் வாகனமாக மாறி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். செவிக்கலாம் பகவானை. कृष्ण गोपीनाथ नरहरि गोविंद मुकुंद कृष्ण गोपीनाथ नरहरि ಹೂವುಗಳು ಗಗ ಪಿಂದೆ ಪುಟ್ಟೆ ನಿಂತೆಗಾಕ ಗೋವಿಂದ ಮುಕುಂದ ಕೃಷ್ಣ ಗೋಪೀನಾಥ ನರಹರಿ ಹೂವುಗಳು ಗಗ ಪಿಂದೆ ಪುಟ್ಟೆ ನಿಂತೆಗಾಕ गोविंद मुकुंद कृष्ण गोपीनाथ नरहरि गोपीनाथ नरहरि
తీర్చువాడు పొద్దు వేళ ఎరిగిన నీ మాయలో మునిగి నిన్ను నెరిగినా కామించి నీవు నన్ను కరుణించి ఏలుకోగా కామించి నీవు నన్ను కరుణించి ఏలుకోగా నీ మరుగు వాడనని నేడంటిగాక గోవిందా 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 గోవింద ముకుంద కృష్ణ గోపీనాథ నరహరి గోపీనాథ నరహరి సరిచంటి బిడ్డ సంసార చింతలించిన గరిమల జ్ఞానుడు కైంకర్యమించిన సరిచంటి బిడ్డ సంసార చింతలించిన గరిమల జ్ఞానుడు కైంకర్యమించిన నిరతి దయదలచి నీవు పెరరేపగా నిరతి దయదలచి నీవు పెరరేపగా కెరలినే నీకు ముక్కితిగాక గోవిందా 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 గోవింద ముకుంద కృష్ణ గోపీనాథ నరహరి గోపీనాథ నరహరి తుదకెక్క సన్యాసి తొంటి కర్మము చేసిన ఇదిగో నిన్ను తలచి ఈ తలగడవేనా తుదకెక్క సన్యాసి తొంటి కర్మము చేసిన ఇదిగో నిన్ను దలచి ఈ తలగడవేనా ఎదుట శ్రీ వెంకటేశ ఇహ పరములు నీవై ఎదుట శ్రీ వెంకటేశ ఇహ పరములు నీవై పొదిగి పాలార్చగాను పొడవైతిగాక గోవిందా 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 గోవింద ముకుంద కృష్ణ గోపీనాథ నరహరి పూవుగలుగగ పిందె పుట్టె నింతెగాక గోవింద ముకుంద కృష్ణ గోపీనాథ నరహరి గోపీనాథ నరహరి గోవిందా 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 ఓం నమో వెంకటేశాయ గోవింద గోவிந்த திருமலையப்பனை ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இதோ நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே உலாவரும் காட்சியை நாம் செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, திருமலை அப்பனை தரிசனம் செய்யுங்கள், அவனுடைய கருணா கட்டாட்சத்தை பெறுங்கள். தினந்தோறும் அவனுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு அந்த பகவானை சேவித்து அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய என்று செவிக்கலாம். இன்று இந்த சிறப்பான நாக சதுர்த்தியிலே ஆதிசேஷன் பெரிய சேஷனாக மாறி அந்த பகவானுக்கு தொண்டு செய்யும் விதமாக வாகனமாக மாறி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவி பிராட்டியையும் பூதேவி பிராட்டியையும் மலையப்ப சுவாமியையும் தன்னின் அதாவது தான் வாகனமாக மாறி அந்த வாகனத்திலே அதிரோகித்து எழுந்தருளிருக்கும் மூவரையும் செவிக்கலாம் ஒரு சேர.
பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, ஆதிசேஷனே கோவிந்தா, அனந்தநாயகா கோவிந்தா என்றும் அப்படி அந்த பகவானை செவிக்கலாம். பகவானுக்கு ஏராளமான சேவைகள், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செய்யப்படும் சேவைகளிலே நித்தியம் அந்த பகவானுக்கு என்னென்ன சேவைகள் செய்யப்படுகிறார்கள், அதிலே இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சிறப்பான சேவை, வாகன சேவை. அதுதான் பெரிய சேஷ வாகனத்திலே அந்த எம்பெருமான் அதிரோகித்து திருவீதி உலா வரும் காட்சி. கொலுவு என்றால் நாள்தோறும் தங்க சிம்ஹாசனத்திலே சுவாமியை எழுந்தருளச் செய்து பஞ்சாங்கத்தை ஓதி முந்தைய நாள் ஆலயத்தின் வரவு செலவு கணக்குகளை கூறுவார்கள். அடுத்ததாக சகஸ்ரநாம அர்ச்சனை. அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை கொலுவுக்கு பின் ஸ்ரீனிவாச பகவானுக்கு துளசி தளங்களால் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறும். அதன் பின் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வார்களாம். இப்படி தினந்தோறும் எம்பெருமானுக்கு கல்யாண உற்சவம் நடைபெறும். ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை திருமலை அப்பனுக்கு நாள்தோறும் 12 மணி அளவிலே கல்யாண உற்சவம் நடைபெறும். இந்த விதமாக பகவானுக்கு தினந்தோறும் சேவைகளை செய்கிறார்கள். அதாவது திருமலைக்கு நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்னும் விதமாக பகவானை இந்த கல்யாண உற்சவத்திலே ஒரு மணி நேர காலம் சேவிக்கிறோம். அப்படி பகவானே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று மற்றும் ஆர்ஜித பிரம்மோற்சவத்திலே ஆலயம் வெளியே உள்ள வைபவ மண்டபத்திலே பக்தர்கள் கட்டணம் செலுத்தி அந்த ஆர்ஜித பிரம்மோற்சவம் என்பது கருட வாகனம், அனுமந்த வாகனம், சேஷ வாகனத்திலே பெருமாளை அதிரோகிக்கச் செய்து அங்கே அந்த 3 வாகன சேவைகளையும் நாம் சேவிக்கலாம். அதுதான் ஆர்ஜித பிரம்மோற்சவம் என்று. இப்படியாக பகவானுக்கு எத்தனையோ சேவைகள், அத்தனை சேவைகளையும் பக்தர்கள் சேவித்து கொண்டு அந்த பகவானுடைய அருள்களை பெறுகிறார்கள். அப்படி அந்த பகவானுடைய கருணா கடாட்சம் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு அதாவது கைங்கரியம் செய்து அவனுடைய சேவைகளை, அதாவது அனுகிரகத்தை பெற வேண்டும். நாமத்தின் மகிமை எப்படி என்றால், திருவேங்கடவனுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது இதோ ஜீயர் சுவாமிகள் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சேவிக்கலாம். பிறவிலேயே உயர்ந்த பிறவி மனித பிறவி, ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் என்கிறார்கள். அப்படி அரிதரிது மானிடராதல் அரிது என்று ஆன்றோர்கள் பெரியவர்கள் கூறுவார்கள். இந்த மனித பிறவி தப்பினால் கிடைப்பது அரிது. மனித பிறவி ஒருவனுக்கு மிக பெரிய புகழையும் பெருமையையும் புண்ணியத்தையும் பிறவியில்லாத பேரின்ப நிலையையும் வழங்குமாம். அந்த பெருமை மற்ற பிறவிகளுக்கு கிடையாது. ஏன் தேவர்களுக்கே கிடையாது. பல்வேறு உயர்ந்த நிலைகள் அவர்கள் அடைந்தாலும் வீடு பேறு அடைய முடியாது. வீடு பேறு மனித பிறவிக்கே உரியது என்கிறார் நம்மாழ்வார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று. அப்படி படிப்படியாக ஒருவன் பல பல புண்ணியங்கள் செய்து அடைந்த மனித பிறவியை முறையாக வாழ வேண்டும். சாஸ்திர நெறிகொண்டு வாழ்ந்த பிறவியின் முடிவிலே புகழை அடைய வேண்டும் என்று அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் வாழும் வகையை வகுத்தும் தொகுத்தும் கொடுத்து வழிகாட்டியாக விளங்குகிறது என்கிறது சாஸ்திரங்கள். சாஸ்திரங்கள் நற்கலைகள் என்பார்கள். அப்படி அந்த சாஸ்திரங்களை ஸ்ருதி என்றும் ஸ்மிருதிகள் என்றும் கூறுவார்கள். ஆழ்வார்கள் ஸ்ருதி என்றும் ஸ்மிருதிகள் காட்டும் சாஸ்திர உண்மைகளே நாம் அதை பாசுரங்களின் வடிவிலே பகவானுக்கு அருளி செய்ததை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி திருமலையிலே வாழும் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டியுடன் பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து மாடவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் நாக சதுர்த்தியை முன்னிட்டு. அப்படி பகவான் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளை ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களிலே அருளி செய்திருக்கிறார்கள். அந்த பாசுரங்களை நாம் கற்று தெரிந்து கொண்டு விட்டால் அதனை கடைபிடித்து பெரிய பெரிய உன்னத நிலையை அடையலாம் என்றும் அந்த பகவான் நமக்கு அருளி செய்வார் என்றும், மனித பிறவியில் பிறந்திருக்கிறோம் பிறர்க்கரிய பிறவி, அதாவது பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் அந்தோ மானிட பிறவியே மதிக்கவில்லையே என்று பாடுகிறார். நாம் இங்கே பல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவைகள் எல்லாம் சரியான காரியங்கள் தானா என்றும்
வாழும் பொழுதும் வாழ்ந்து முடிந்த பிறகும் நமக்கும் பிறர்க்கும் நன்மைகள் செய்கின்ற காரியங்கள் தானா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவேங்கடமுடையானை இதோ இப்பொழுது நாக சதுர்த்தியை முன்னிட்டு செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த மனித பிறவி எடுத்தவர்களுக்கு மட்டுமல்ல, இதோ பகவானுக்கு சேவை செய்வதிலே அவைகள் கூட போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி பகவானை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருக்கும் பார்க்கடலிலே அதிசேஷனாகவும், இதோ இங்கே பெரிய சேஷ வாகனத்திலே பகவானை தாங்கிக் கொண்டும் இருக்கிறார் அந்த சேஷன். அதாவது திரேதா யுகத்திலே லக்ஷ்மண சுவாமியாகவும், துவாபர யுகத்திலே பலராமனாகவும், கலியுகத்திலே அதிசேஷனாகவும் பிறவி எடுத்து பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டிருக்கும் அந்த அதிசேஷனை செவிக்கலாம். பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை செவிக்கலாம். பகவானே வேங்கடவன் ஆதிசேஷா அனந்தசயனா கோவிந்தா 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 என்று சேவிக்கலாம். శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి. శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి. సుతదేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి. దేవకీ సుతదేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి. గోవర్ధన ధర గోకుల పాలక गोवर्धनधर गोकुल पालक देवेशाधिगते नमो 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 श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुंद नमो श्रीहरि. सारंगपाणि वामना कृष्ण वासुदेव श्रीहरि. सामजावन सारंगपाणि वामना कृष्ण वासुदेव श्रीहरि. रामनाम नारायण विष्णु रामनाम नारायण विष्णु दामोदर श्रीधर नमो 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 श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुंद नमो श्रीहरि. ஓம் நமோ வெங்கடேசாய. இதோ பகவானுடைய நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே சேவித்தோம். இப்பொழுது புஷ்கரணி ஹாரத்தியிலே நாம் செவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த புஷ்கரணியில் தான் சுவாமிக்கு தீர்த்தவாரி என்னும் கடைசி நாள் அன்று பஞ்சமி தீர்த்தம் என்றும், அதாவது திருமலையில் தீர்த்தவாரி என்றும் சக்கர ஸ்நானத்தையும் நிகழ்த்துவார்கள். அப்படிப்பட்ட அந்த திருமலையிலே புஷ்கரணிக்கு நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி.
இறுதியிலே பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று செவிக்கலாம் அந்த அகிலாண்ட கோட்டை பிரம்மாண்ட நாயகனை. புஷ்பா அதாவது அந்த புஷ்கரணிக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து அதன் பிறகு பகவானுக்கும் சமர்ப்பிக்கிறார்கள். சுவாமி புஷ்கரணிக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று புஷ்கரணிக்கு மங்கள நீராஜனம், எம்பெருமானுக்கும் மங்கள நீராஜனத்துடன் இந்த நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளையும் பிராட்டிமார்களையும் சேவித்தோம். அவர்களுடைய கருணா கடாட்சம் என்றும் வேண்டி நாம் சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை. கோவிந்தா கோவிந்தா. மங்கள நீராஜனத்துடன் திருமலை அப்பனுடைய இந்த பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதன மலையப்ப சுவாமியை சேவித்தோம். பகவான் அந்த பிராட்டிமார்களுடன் வாகன சேவையிலே ஈடுபட்டிருக்கும் பக்தர்களுக்கும் அனைவருக்கும் கருணா கடாட்சத்தை பொழிவார் என்று நம்பி சேவிக்கலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ கோவிந்தா கோவிந்தா. அந்த திருமலையிலே எத்தனையோ விசேஷங்கள், அப்படிப்பட்ட விசேஷங்கள் நிறைந்த திருமலையிலே பெருமாளை நாம் சேவிக்கும் பாக்கிய பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தையா பிரயசதி தகதம் பக்தியுஸ் ஹிருதஸ் நமாமி என்று அந்த பகவானை சேவித்து கொண்டு பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தள்ளிருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதன மலையப்ப சுவாமியை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா. எவன் பக்தியோடு இலை மலர் பழம் நீர் முதற்றை அர்ப்பணம் செய்கிறானோ அவனுக்கு பக்தனின் காணிக்கையாக பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பகவானுக்கு நாமும் கைங்கரியம் செய்து பலன் பெறலாம். ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா. திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் பெருமாளை சேவித்தோம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா. இதோ இறுதியிலே பகவானுக்கும் அந்த பிராட்டிமார்களுக்கும் வாகன சேவையிலிருந்து வாகன மண்டபத்திற்கு செல்லுகிறது. திரும்பவும் நீராஜனத்தை சமர்ப்பிக்க உள்ளார் அர்ச்சக சுவாமி. அதாவது மங்கள நீராஜனம், கும்பஹாரத்தி இப்படியாக சேவிக்கலாம். எம்பெருமானுடைய இந்த வாகன சேவையிலே பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏழு மலைகள் என்பது சப்தகிரிகள். அதேபோல் இந்த ஆதிசேஷனும் 7 தலைகளாக மாறி தன்னை ஆதிசேஷனாக மாற்றிக்கொண்டு பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களையும் தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்தடையும் காட்சியை சேவித்தோம். இறுதியாக அந்த மங்கள நீராஜனத்தை பகவானுக்கு சமர்ப்பித்துவிட்டு இந்த வாகன சேவையை முடிக்கிறார்கள். சேவிக்கலாம் பகவானையும் தாயார்களையும். ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா. இதோ கும்பஹாரத்தியை சேவிக்கலாம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதியே நிதியர்த்தினாம். అంగజ గురునకు పారతులు
అంగనలీరే ఆరతులు అంగజ గురునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు శ్రీదేవి తోడుత చలగుచునవువే ఆదిమ పురుషునకు ఆరతులు శ్రీదేవి తోడుత చలగుచునవువే ఆదిమ పురుషునకు ఆరతులు మేదిని రమణి మేళములాడేటి ఆదిత్య తేజునకు ఆరతులు మేదిని రమణి మేళములాడేటి ఆదిత్య తేజునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు అంగజ గురునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు నిచ్చలు కళ్యాణ నిధియేగేటి అచ్యుతునకు నీవే ఆరతులు నిచ్చలు కళ్యాణ నిధియేగేటి అచ్యుతునకు నీవే ఆరతులు చొచ్చి వెంకటేశుడు అలమే మంగ అచ్చుగని చిరి ఆరతులు గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రముకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
మూಷಿವಾಹನ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ